பவித்ரா, நிச்சயமாக கடந்த 6ஆம் தேதி சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் திருநெல்வேலி விரைவு ரயில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் காவல்துறையினர் இணைந்து சோதனை நடத்திய போது அந்த ரயிலில் வந்த சந்தேகத்துக்கு இடமாக இருந்த 3 நபர்களிடமிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் மேலும் கைப்பற்ற பணத்திற்கு எந்த ஒரு உரிமை ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்து 3 நபர்களை கைது செய்து தேர்தல் பறக்குமுறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில இதில் சதீஷ், நவீன், பெருமாள் மூவரையும் காவல் நிலையை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் விசாரணை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் இருந்து பணம் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில இது நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் தெரியவந்திருந்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் காவல்துறையினர் இணைந்து நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் இந்த சோதனையானது கடந்த 16ஆம் தேதி அன்று மேற்கொண்டனர். அது தொடர்ச்சியாக கைப்பற்ற ஆவணங்கள் அடிப்படையில் பாஜக நிர்வாகி கோவர்தன் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலிலும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் காவல்துறையினர் இணைந்து சோதனை மேற்கொண்டு 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கோவர்தனுக்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தாம்பரம் காவல்துறையினர் பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் பணத்தில் கடத்தி வந்த மூவரில் சதீஷ் என்பவர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் இருந்து இந்த பணிபுரிந்து வருகிறார் என்று தெரிய வந்த நிலையில மேலும் கைது செய்யப்பட்ட மூவருமே இதனிடமிருந்து நயனார் நாகேந்திரனுக்கு அடையாள அட்டை காண்பித்து இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட திருநெல்வேலிக்கு சென்றதிலிருந்து அந்த தகவல் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த ரூபாய் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் இந்த எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆஜராக சிபிசிஐடி போலீசாரிடம் அறிவித்த நிலையில் இன்று காலை 11 மணியில் இன்று இருவரும் ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம், கோவர்தன் உள்ளிட்ட 5 சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த வழக்கு தொடர்பாக இதுவரை 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது இன்று ஆஜராகி இருக்கிறார்கள். பவித்ரா.